இரட்டை ஆதிபத்தியம் உள்ள வீடுகளில் ராகு அமரும் பொழுது எந்த ஆதிபத்தியத்தை முதன்மையாக எடுத்து செய்வார் என்பதற்கு நீங்கள் மனதில் இருத்தி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ராகு 80% 3ஆம் இடத்து பலன்களையே செய்வார். ஆனால் ராகு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிய அந்தரத்திலாவது 8ஆம் இடத்து பலன்களை செய்தே ஆக வேண்டும். எப்போது செய்ய வேண்டும்? இப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இவருக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இப்படி இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அட்டமாதிபதி இங்கே இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? இப்போ அட்டமாதிபதி இங்கே இருந்தால் சர்வ நிச்சயமாக இந்த இடத்துல 8ஆம் இடத்து பலன்களையும், இப்போ இதை இப்படி கூட வச்சுக்கலாம், சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை. இப்போ இந்த இடத்துல ராகு தசை சுக்கிர புக்தியில் சிறிய அளவிற்கு 20% அளவிற்கு 8ஆம் இடத்தின் பலன்கள் நடக்கும். எப்போது நடக்கும்? தசாநாதனுக்கு கேந்திரத்தில் புக்திநாதன் இருந்து புக்திநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அந்தரத்தில் ராகு தசை சுக்கிர புக்தி செவ்வாயுடைய அந்தரத்தில் 8ஆம் ஆதிபத்தியம் நடக்கும். விபத்து, கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இந்த செவ்வாய் அந்தரம் முழுவதும் தசாநாதனுக்கு புக்திநாதன் கேந்திரத்தில் இருக்க, புக்திநாதனுக்கு அந்தரநாதன் 8இல் இருக்கிறார். இந்த 8 வரும்பொழுது இந்த 8ஆம் ஆதிபத்தியத்தை ராகு தருவார். பெரிய சூட்சுமம் விளங்குதா?